ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு விசேஷம்னாலும் எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு குழம்பும் பனியாரம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்க செய்வாங்க. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பயே எல்லா பொருளும் உங்களுக்கு இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு அதோடையே எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், இது பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய். இது நம்ம அரைக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, பொட்டுக்கடலை, இஞ்சி, தேங்காய். இது கூட இந்த பச்சை மிளகாயும் வதக்கிட்டு அரைக்கணும். அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு. இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயை வதக்கிக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும், சின்ன மிளகாயாக இருந்தாலும். அதனால் 4 தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இங்கே பாருங்கள், அந்த பச்சை மிளகாயோட ஸ்கின் அப்படியே ஒயிட் கலரில் மாறும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தேங்காய் கூட சேர்த்து வச்சு அரைச்சிருங்க. இதுக்கு பூண்டு போடக்கூடாது, வெறும் இஞ்சி மட்டும்தான். அதுக்கப்புறமேல அந்த அரைச்சதை தனியாக வச்சுட்டு அந்த பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிச்சதும் வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமேலு இதோட மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள். இதுக்கு காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ வேறு எந்த மிளகாத்தூளும் எதுவுமே போடக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய், அதை ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க கொதிக்க அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீனிஷ் எல்லோ கலர் அப்படியே மாறும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை கையிலையே பொடிச்சு விடுங்க. கட் பண்ணி போடுறத விட இப்படி பொடிச்சு விட்டால் தான் அந்த குழம்புக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா குழம்பாட்டம் இருக்கணும். ஸோ ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பனியாரத்தை சுட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா பனியாரம் ரெடி ஆனதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அதாவது இதில் ரொம்ப கெட்டியாக இறக்கிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நிறுத்திடுங்க. இது தோசைக்கும் நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இது பனியாரத்துக்கு தான் இது ஸ்பெஷலான ஒரு குழம்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.